Happy morning students. நம்ம last classல development experiences in India அதில் introduction plus meaning of liberalization, privatization and globalization பார்த்தோம். Arguments favor of LPG பார்த்தோம். Arguments against LPG பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து industrial sector reforms அந்த new industrial revolution வந்துச்சு இல்லையா, industrial policy on July 24, 1991. The new policy radically liberalized the industrial policy itself and deregulated in the industrial sector substantially. The primary objectives of the industrial policy were to promote major industries from the clutches of bureaucrats, to abolish restriction on foreign direct investment, to liberate the indigenous enterprises from the restrictions of MRTP Act, to maintain the sustained growth in productivity and employment, and also to achieve international competitiveness. அதாவது தொழில்துறை சீர்திருத்தங்களில் பார்த்திங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பல தொழில்கள் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரத்தினுடைய பிடியில் வந்து இருந்துச்சு. அப்போ முன்னேற்றம் அடைவது அப்படின்றது வந்து அதிகாரத்தின் பிடியில் இருக்கும்போது அந்த தொழிலை எப்படி முன்னேற்றுவது, வெளிநாட்டு முதலீடு கட்டுப்பாட்டுகளை தளர்த்துவது, சர்வதேச போட்டியை எதிர்கொள்வது, இதுக்கு தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் நியூ பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த MRTP ஆக்ட்ஸ் அந்த சட்ட கட்டுப்பாட்டிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, உற்பத்தி திறன், வேலைவாய்ப்பு, நீடித்த வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பை த கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழிற்கொள்கைகளுடைய அரசு எடுத்த முக்கிய முயற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், தொழில் உரிமம் வந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை வந்து நீக்குதல். பப்ளிக் செக்டார் பாலிசி, ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ரிஃபார்ம் ஆஃப் PSES, பொதுத்துறை கொள்கை கட்டுப்பாடுகள் நீக்கம், சீர்திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டது. அபாலிஷன் ஆஃப் MRTP ஆக்ட், சட்ட ஒழிப்பு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி, அதாவது அந்நிய தொழில்நுட்ப கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்லும்போது பிஃபோர் 1991, ஆஃப்டர் 1991, அப்போ இதில் வந்து என்ன செய்கிறாங்க, தொழில் உரிமம் அப்படின்றது வந்து விலக்களிக்கப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசி, அதாவது சிவப்பு நாடா முறை அப்படின்றது வந்து ஒழிக்கப்பட்டது. எப்போ த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1991 வாஸ் த எண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் ஆர் த லைசன்ஸ் ஆர் ரெட் டாபிசம், அதாவது சிவப்பு நாடா முறை ஒழிப்பு. அப்போ தனியார் துறை தொழில் தொடங்க உரிமம் பெற வேண்டி இருந்ததுனால 1991 புதிய தொழிற்சாலை கொள்கையின் மூலமாக முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் உரிமம் விலக்களிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார். ப்ரீவியஸ்லி த பப்ளிக் செக்டார் வாஸ் கிவன் ரிசர்வேஷன் எஸ்பெஷலி இன் த கேபிட்டல் குட்ஸ் அண்ட் கீ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னதாகவே வந்து மூலதன தொழிற்சாலைகளும் முக்கிய தொழிற்சாலைகளும் பொதுத்துறைக்கென ஒதுக்கப்பட்ட. தற்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாடு அப்படின்றது வந்து நீக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. டு ப்ரைவேட் செக்டார் அஸ் வெல் அண்டர் த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஒன்லி 3 செக்டார்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, மைனிங் அண்ட் ரயில்வே வில் கண்டினியூஸ் த ரிசர்வ் ஃபார் பப்ளிக் செக்டார். அப்போ புதிய தொழில்துறையின் கீழ் வந்து அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே, இதெல்லாம் வந்து 3 துறைகளுமே வந்து பொதுத்துறைக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வில் கண்டினியூஸ் ரிசர்வ் ஃபார் பப்ளிக் செக்டார். ஆல் அதர் செக்டார் ஹாவ் பீன் ஓப்பன் ஃபார் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன். அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே துறை, இந்த 3 துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மற்ற துறையை வந்து தனியாருக்கு விடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டட் டு த public sector enterprises. Reforms to the public sector were aimed to enhancing efficiency and competitiveness of the sector. இதில் அரசாங்கம் எந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை வந்து அரசு அடையாளம் காண்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ the government identified strategic and priority areas for the public sector to concentrate. Loss making PSU were sold to the private sector. அப்போ அரசு வந்து
எந்த துறையை வந்து அரசாங்கம் எந்த துறைக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்றத வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை வந்து தனியாரிடம் வந்து ஒப்படைத்தது. அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி முற்றுரிமை வாணிப சட்டத்தை வந்து முற்றிலுமாக ஒழித்தது. நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1991 ஹேஸ் அபாலிஷ்ட் பை த மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ். 1991 முற்றுரிமை வாணிப கட்டுப்பாடு சட்டத்தை வந்து முற்றிலுமாக அகற்றியது. ட்ரேட் ப்ராக்டிஸ் 1969 in 2010 போட்டிக்கு வந்து போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. 2010 காம்படிஷன் கமிஷன்ஸ் ஹேஸ் எமர்ஜ்ட் அஸ் த வாட்ச்டாக் இன் மானிட்டரிங் காம்படேட்டிவ். அதாவது அந்த தனியார் துறையில் வந்து போட்டியை ஏற்படுத்துவது குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து ஈர்க்க செய்ததுன்னு சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வெளிநாட்டு முதலீடு கொள்கை அப்படின்னு சொல்லும்போது அனதர் மேஜர் futures of the economic reforms was a red carpet welcome to the foreign investment and foreign technology. பொருளாதார சீர்திருத்தத்தோட மற்றொரு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிநாட்டு முதலீடு மற்றும் தொழில்நுட்பத்திற்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டது. This measures has enhanced the industrial competition and improved the business environment in the country. அப்போ தொழில்துறைகளில் போட்டி ஏற்படுத்தப்பட்டு வணிக சூழல் அப்படின்றது வந்து மேம்படுத்தப்பட்டது. பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இன் த கண்ட்ரி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் FDI அண்ட் FPI were allowed. In 1991, the government announced the specified list of high technology and high investment priority in industries where atomic permission was granted for foreign direct investment. வணிக அதாவது அந்த தொழில்துறைகளில் போட்டி ஏற்படுத்தப்பட்டு வணிக சூழல் அப்படின்றது வந்து மேம்படுத்தப்பட்டது. அயல்நாட்டு நேரடி முதலீடு, அயல்நாட்டு அந்த தொகுப்பு முதலீடு இதெல்லாம் 1991 சில உயர் தொழில்நுட்பம் அதாவது பேரளவு முதலீடு தேவைப்படும் தொழிற்சாலைகளை வந்து அனுமதிக்க ஆரம்பித்தது. அயல்நாட்டு நேரடி முதலீடுன்னு சொல்லும்போது FDI the foreign direct investment up to 51% foreign equity அதாவது 51% வந்து முதலீடு அப்படின்றது வந்து செய்யப்பட்டது. லிமிட் வாஸ் ரைஸ்ட் 74%. அப்போ 74 இது எத்தனை % மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா subsequently to 100% for many of these industries 100% மாற்றி அமைக்கப்பட்டது 74 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார் ரிஃபார்ம்ஸ். அதாவது வேளாண் துறையில் இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சின்ஸ் த இன்செப்ஷன் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இந்தியன் எக்கானமி ஹேஸ் அச்சீவ்டு எ ரிமார்க்கபிள் ரேட் ஆஃப் growth in industry and service sector. However, this growth process by past the agriculture sector which showed sharp declarations in the growth rate 3.62% during 1984 to 85, 1.97 95 to 96, 95 to 96 2004 to 2005. The sector has recorded wide variations in yield. அதாவது பொருளாதார சீர்திருத்த தொடக்கத்திலிருந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அப்படின்றது வந்து எட்டியது. இந்த வளர்ச்சி வந்து வேளாண் துறைக்கு தடையாக இருந்தது. பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வளர்ச்சி வேளாண் துறைக்கு தடையாக இருந்தது. அப்போ அந்த 4th ரேட் அப்படின்னு சொல்லும்போது growth ரேட் வந்து குறைந்த வளர்ச்சியை தான் வந்து எட்டியது. அப்போ 3.262 இருந்து வளர்ச்சி விகிதம் வந்து 1.97 என்ன செய்யப்பட்டது. அந்த வேளாண் துறையில் இருந்தக்கூடிய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல்வேறு கடன் சூழல்களால் என்ன ஆரம்பிச்சிருச்சு, அக்ரிகல்ச்சர் இன்டெப்ட்னஸ் புஷ் செவரல் ஃபார்மிங் households into poverty and some of them restored to extreme measure like suicides. அப்போ பல்வேறு கடன் சூழல்களால் விவசாய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது வறுமைக்கும் அந்த தற்கொலை போன்ற கொடூர முடிவுகளை வந்து கையில் எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ்.
agriculture in India is highly prone to risk like drought and floods. It is necessary to protect the farmer from natural calamities and ensure their credit eligibility for the next season. 18 பிப்ரவரி 2016 பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டு திட்டம் அப்படின்றது வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த ஃபார்மர் ஃப்ரம் நேச்சுரல், அதாவது விவசாயிகள் வந்து இயற்கை சீற்றங்கள்லேருந்து காப்பாற்றப்படுவதற்காகவும் த கிரெடிட் எலிஜிபிலிட்டி ஃபார் த நெக்ஸ்ட் சீசன், அதாவது ஒரு இப்போ பயிர் காப்பீடு செஞ்சு விளைச்சல் அது இதுவாகிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அது தொடர்வதற்கும் திஸ் பர்பஸ் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்ட் மெனி அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் த்ரூஅவுட் த கண்ட்ரி. இதன்படி வந்து நிறைய வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது வந்து பிரதம மந்திரியால் த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்ற பிரைம் மினிஸ்டரோட கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2016-18 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. Envisages of uniform premium of only 2% to be paid by farmers for kharif crop and 1.5% for rabi crops. The premium for annual commercial and horticulture crop will be 5%. அதாவது இந்த கோடைகால பயிர் குறுவை சாகுபடி ராபி கிராப்ஸ், இந்த குறுவை சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது கமர்ஷியல் தோட்டப்பயிராக இருக்கட்டும் பணப்பயிராக இருக்கட்டும் ஒரே சீரான வந்து சந்தா தொகை அப்படின்னு சொல்லும்போது ஒதுக்கப்பட்டது, இதற்காக வந்து ஒதுக்கப்பட்டது பணப்பயிர்கள். இப்போ வருடாந்திர சந்தா, அப்போ ஒரே சீரான சந்தா தொகை வந்து கட்ட உதவியது. அது எதுக்கெலாம் தோட்டப்பயிர் பணப்பயிர் வருடாந்திர சந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5% குறைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அப்படின்றது வந்து இல்லாமல் இருந்துச்சு. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வெஜிடபிள். அப்போ இந்தியாவில் வந்து அதிகமான பழங்கள் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறாங்க ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி. இன்ஸ்பைட் ஆஃப் தேர் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ் குவைட் லோ பிகாஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் வித் அக்கௌண்ட் ஃபார் about 25% to 30% of production. Besides, quality of sizable quantity of produce also deteriorates by the time of reaches them consumer. அப்போ அந்த அதிகமான வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமான பொருட்கள் அறுவடைக்கு பின்னால் வந்து அதனுடைய இழப்பு அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தனி நபருக்கு கிடைக்கக்கூடிய பழம் காய்கறிகள் அப்படின்றது வந்து குறைவாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த நுகர்வோரை சென்றடைகிறதுக்குள்ளே வந்து அந்த பண்டத்தினுடைய தரம் குவான்டிட்டி வந்து ஒரு கணிசமான அளவில் குறையுதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு த மார்க்கெட்டிங் ஆர் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் கேன் பி ட்ராஸ்ட் இன் த பெர்ஷபிலிட்டி. பெர்ஷபிலிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை மார்க்கெட்டிங் காஸ்ட், மார்க்கெட் கிளட்ஸ், ப்ரைஸ் இன்ஃப்ளக்ஷன்ஸ் அண்ட் other similar problems. In order to overcome this constraint, the Government of India and the Minister of Agriculture promulgated in order known as the Cold Storage Order 1964. நுகர்வோரை அடையும் பொழுது பண்டத்தின் தரம் வந்து குறையாக ஆரம்பிச்சு அப்போ விரைவாக அழுகும் தன்மையுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதில் வந்து அதிக சிரமம் அப்படின்றது வந்து இருக்க ஆரம்பிச்சு. இதனால் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்பதன சேமிப்பு கிடங்கு 1964 அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 இந்திய வேளாண் அமைச்சகம் வந்து என்ன செஞ்சது, இந்த குளிர்பதன கிடங்கு ஆணை அப்படின்றத வந்து பிறப்பித்தது. அதன் மூலமாக த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இஸ் ஸ்டில் வெரி புவர் அண்ட் ஹை இன்அடிக்குவேட். ஆனால் வந்து இன்றளவும் பார்த்திங்கன்னா இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி அப்படின்றது வந்து போதிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெசர்ஸ், அப்போ இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெசர்ஸ் சொல்லும்போது ஆனுவல் வேல்யூ ஆஃப் ஹார்வெஸ்ட் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் இன் மேஜர் agriculture product at national level was ordered to rupees 92,651 crores calculated using production data of 2013 at 2014
on wholesale prices estimated by Indian Council of Agricultural Research ICAR. Indian Council of Agricultural Research. ஒரு விவசாயினுடைய தகுதிக்கேற்ப கடன் தொகை அப்படின்னு சொல்லும்போது எளிதாகவும் மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவது. அதுவும் இல்லாமல் கிராமப்புற கூட்டுறவு மற்றும் தொழில்துறை பொதுத்துறை வங்கி கடன் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கிராப்ஸு, அந்த குமுலேட்டிவ்ஸு, வேஸ்டேஜ் எவ்வளோ, செரல்ஸ்னால் எவ்வளோ, இப்போ என்னது வேஸ்டேஜ் குமுலேட்டிவ்னால் என்னது வேஸ்டேஜ். அப்போ உணவுப் பொருள் கழிவு அப்படின்னு சொல்லும்போது நிறைய என்ன செய்கிறாங்க, வேஸ்டேஜ் ஆகுது. எதில், செரல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், மில்க்கு, ஃபிஷரிஸ் மெரைன்லேருந்து பிடிச்சிட்டு வரும்போது மீட், இறைச்சி, இதிலெல்லாம் நிறைய 2016 அறிக்கையின்படி நிறைய வேஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஷான் கிரெடிட் கார்ட்ஸ், அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு டெலிவரி மெக்கானிசம் that aimed at enabling farmer to have quick and timely access to affordable credit. It was launched in 1998. 1998 தான் இந்த மைய வங்கி விவசாய கிராமப்புற மேம்பாட்டு வங்கி, அதாவது நபார்டு, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது